ஒரு குஞ்சு பிடிச்சிருக்கிற போது அந்த குஞ்சுக்கிட்டே போய் நீங்கள் தொந்தரவு கொடுத்தீங்கன்னா அந்த தாய் பறவை சாதாரணமாக இருப்பார். அதுபோல் கோழியும் தன் குஞ்சுதனை கொல்ல வரும் வாழ்ந்த சுவான்பருந்தை சூழ்ந்ததற்கு அஞ்சாத தொல்புவியல்னு புரட்சி கவிஞர் சொல்லுவார். அது மாதிரி மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அது சேருது. பன்றி பன்றியே அப்படின்னு திட்டும்போது சொல்கிறான். அந்த பன்றி இருக்கு பாருங்க, அந்த பன்றி குட்டி போட்டுதுன்னா கிட்ட போக முடியாது. ரொம்ப பேருக்கு சாதாரண தெரியும், சீரிடும் பூராமே. பூனை குட்டி போட்டிருந்ததுன்னா அந்த குட்டிக்கிட்ட போகிறதுக்கு ஏதாவது உங்களை அனுமதிக்காது. போய் மேலே போய் விழுந்தாவது பிறல வேண்டும்னு நினச்சி பயந்து ஓடி வருவாங்க. ஆரோலையும் பொறுத்த பன்றி இதெல்லாம் நடைமுறை. ஆனால் 10 மாதம் சுமந்து அந்த பிள்ளையை சீராட்டி பாலூட்டி சீராட்டி பெருமைப்படுத்தி வளர வைத்து படிக்க வைத்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆன பிற்பாடு கூட வேறொரு ஜாதிக்காரனோடு காதல் தன்னால் தேர்ந்தெடுத்தது குற்றமா? எப்படி அந்த தாய்க்கு மனசு வருகிறது? ஜாதி வரி. ஜாதிக்கு என்ன அடையாளம்? இதைத்தான் எண்ணி பார்க்க வேண்டும். ஜாதிக்கு என்ன அடையாளம்? எங்காவது நாம் இன்னும் ஜாதி என்ன சொல்கிறான்? ஏன் ஜாதி இல்லை விரும்புறதில்ல. அவன் என்ன கேட்டான், அப்பா ஓட்டு விட்டாங்க சொந்த அண்ணன் பிள்ளை மிகப்பெரிய அளவுக்கு அண்ணன் கொண்டு போய் அழைச்சிட்டு போய் அங்கே கொல்றான். கூலிப்படையை வச்சு கொல்ல சொல்கிறான். மிக முக்கியமாக இதை விட ஒரு காட்டு மிராண்டித்தனம், இதை விட நாம் திருந்தாது இருக்கிற எந்த சமூகத்தில் வாழுகிறோம்? இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எல்லாவற்றையும் செயற்கை நுண்ணறிவு, இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஒரு பக்கம் வளருகிறதா தாழ்கிறதா?